பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தங்கமயில் உள்ளே வந்துடுறாங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? மீனா உங்களுக்கு வேணா நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. போட்டு கொடுக்குற வேலைலாம் உங்கள் வேலை, ஏன் வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தங்கமயில் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. கோமதி வந்துட்டு இல்லை நீ காஃபி போட்டு கொடுப்பில அதை தான் அவள் சொல்கிறா அப்படின்னு. ஓ அப்படியா, நீங்கள் வேணால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறீங்களா? உங்களை போய் சுடுதண்ணி போட்டு வரட்டுமா? நீங்கள் குளிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் சுடுதண்ணியை போட்டுட்டு எனக்கு குளிக்க தெரியாதா? இத்தனை நாள் நீங்கள் தான் எனக்கு சுடுதண்ணி போட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு மீனா கடுப்பு இருந்தாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க? பசியில் இருக்கீங்களா? இட்லி வேணால் எடுத்து வச்சு கேட்டுமா, இட்லி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி மீனா பயங்கரமாக கோப்படுறாங்க. ஓவர் பெர்ஃபார்மன்ஸாக நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஏன் அத்தை என்னாச்சு, எதுக்கு இப்படி மீனா பேசுகிறாங்கன்னு கோமதியை பார்த்து கேட்கவும் எனக்கு தெரியும், மீனா கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மீனா மூஞ்ச பார்க்குறாங்க. எதுக்குங்க மாமா திட்டிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் இருக்கும்போது நீங்கள் கொழுக்குன்னு சிரிச்சிங்க அப்படிங்கிறாங்க. சிரிச்சேன்னா நான் இப்போ சிரிச்சேன், நான் சிரிக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, நீங்கள் சிரிச்சிங்க, அதை நானும் பார்த்தேன். மாமா ஆண்டி அணிக்கணும்